சுவாமிசரம் என்னப்பா அது? எவ்வளவு நேரம் ஆகுது? காலங்கத்தான் எல்லா சாமியும் வந்து மாலை போட்டு போயிட்டாங்க. இன்னும் காணவங்கள எவ்வளவு நேரம் தான் உங்களுக்காக காத்து கிடக்குறது? குருசாமிங்கிற ஒரு மரியாதை வேணா. சுவாமிசரம் சுவாமிசரம். வனவாசாக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கா, ஒண்ணும் இருக்காது. கேட்டா என் வீட்டு கிளவி 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 மேல பழைய தூக்கி போட்டுருவா. இந்த குட்டி சுருளி குஞ்சாக்கினா கிளம்பி வந்துருச்சுங்க. அது இருக்க வரதுக்கு இப்படி நேரம் அப்புறம் எதுக்கு நீங்க இந்த காஸ்டியூம்ல வந்திருக்கீங்க? உங்களை எதுக்கு கருப்பு சேலை கட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையா? வீட்டுல ஆம்பளை வந்து மாலையில போட்டா வீட்டுல உள்ள பொம்பளை எல்லாம் வாய் போடுவாங்கல்ல, பார்த்தது இல்ல. அதுக்காக இருக்கையாடி என் வீட்டுக்காரி இல்லையே, அவ கலர் சேலை கட்டி இருக்காளே, நம்மள மட்டும் இப்படி கருப்பு சேலை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கா, என்னவா இருக்கு? அப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் மாலை போடுறோம். மனவசம் நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டாலாம். நம்ம ரெண்டு பேரும் தான் மாலை போட போறோம். என்ன வயசாயிடுச்சு? நாளை மாலை போட்டு கூசாமி இல்லையா? என்ன நீ இதுக்கெல்லாம் பயப்படுற? மாலை போட்டு முடிவோட வந்துட்டியே, வரது இருந்து ஐயப்பா அருள வாங்குற வழி பாப்பியா? என்னம்மா நீ? ஏய் டோரமடாத்தோ, இங்க பாரு, மாலை போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஐயப்ப சாமி பார்த்து போறாரு. கஷ்டத்தெல்லாம் அப்படி மலை போல கரைச்சு விட்டுட்டு ஒண்ணும் இல்லாம தூத்துல ஆக்கி போடுவாரு. ஆனா அதுல இன்னொன்னு இருக்குது. இங்க பாரு ஆத்தா, இங்க பாரு, என் மூஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க. என்னைக்காவது உன் மருமகன் காலுக்கு கீழே உட்காந்து கால் பணிஞ்சு அடி பணிஞ்சு மாமியாருன்னு சொல்லி மரியாதையோட எனக்காவது நடந்திருக்கலாம். ஆனா இன்னமே எல்லாம் நடக்கும். உன் காலுக்கு கீழே உட்கார்றதுன்னா, உன் காலுக்கு தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்றதுன்னா, மஞ்சள் தடவுறதுன்னா, குங்குமம் தடவுறதுன்னா, சந்தன தடவுறதுன்னா, உங்க காலுக்கு கீழேயே அடிமையாகி ஒரு பக்தியா கிடப்பா, காலுக்கு கீழே கிடப்பா. இதெல்லாம் கிடைக்குமா? இன்னமே வீட்டுல ரெகுலரும் நடக்கும். அப்படியே அமோக வரவோட அப்படி இருக்கா நீ. அதிகார தூள் பறக்கலாம். எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்க. பாத்துக்கிட்டு ஆனும் மண்டையை அடிக்க யோசிச்சு சொல்லிக்க. இது மாதிரி சான்ஸ் கிடைக்காது. மருமகளை ஆட்டி படைச்சு காலுக்கு கீழே அடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன சான்ஸ் கிடைக்காது. யோசிச்சுக்காத்தா, யோசிச்சுக்க. இருந்தாலும்
அதெல்லாம் என்ன இருந்தாலும் அதெல்லாம் யோசிச்சு பாரு எப்படி இருக்கும்னு. அதெல்லாம் மருமக அடி பண்ணிச்சு உன் காலு கீழே கிடக்கணும். அதை நாங்க 2 கண்ணால பாக்கணும். குருசாமி அதெல்லாம் ஓகே சொல்லியாச்சு. மாலையை போட்டு விடுங்க ஆத்தாவுக்கு. என்னது வீட்டுல இருந்து வரும்போது சாமி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கியா? எனக்கு வந்து குளிச்சுட்டு அப்புறம் தான் இந்த ட்ரெஸ் போட்டு மாலை போடணும். வீட்டுல இருந்தே உன் பாட்டில் கிளம்பி வந்துட்டியா? ஏமா சரி என்ன இந்த கோயில் குழந்தை இருக்குல்ல, போய் 2 முங்க மூங்கிட்டு வாங்க போங்க. அவ என்ன சொன்னாலும் சரியாதான் சொல்லுவா, சரியாதான் செய்வா. என்ன பண்ணீங்க? இப்ப நான் மாற போறேன், என் கூட சேர்ந்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன? நம்ம குடும்பத்துக்காக தான் சொல்லிட்டாங்க. அப்படி குடும்பத்துக்காக நம்ம பண்ணிதாமா ஆகணும். இப்படி வீட்லயே தானே இருக்கீங்க. இப்படி வந்து கோயில் குளம் போய் பாருங்கம்மா, வாங்கம்மா. சாமியே சரணமையப்பா அப்படி சொல்லி பாருமா, எல்லா குளிரும் நான் பறந்து போயிடும். சுள்ளிக்கு மட்டும் தான் போடுறதா நேத்திக்கே வச்சிருந்தேன். அப்புறம்
போட்டு விட்டுருவோம் என்ன. ரெண்டு பேரும் போட்டதுல மன நிறைவா இருக்கக்கா. நல்லபடியா மாலை போட்டு நல்லபடியா மலைக்கு போயிட்டு வந்து சேரணும்க்கா. குடும்பம் இதோட படுற கஷ்டம் இஷ்டம் எல்லாம் இந்த ஐயப்ப சாமி தீர்த்து வச்சிடணும்க்கா. கிழவி கிழவி கிழவின்னு வந்து பத்தியாக்கா. சாமி மாமியார் சாமி இன்னமே வந்து சாமி பாட்டா மனசுல பாடிட்டு உட்காந்துருக்கணும். வீட்டுல பாட்டுக்கிட்டு செல்லுல போட்டு விடுறேன். அதை பார்த்து பாடிக்கிட்டே சாமி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? சரணம் ஐயப்பா. மாமியாரே, இப்ப நான் பாடின பாட்டெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பேன் வீட்டுல. நல்லா வந்து பிள்ளைய ரைம்ஸ் பாடுற மாதிரி பாடிக்கிட்டே இருக்கணும் டெய்லி. சரியா? என் வீட்டு கிழவி என்ன தந்தாலும் இப்ப அம்சமா இருக்கத்தியா. பார்க்கும் போதே கையெடுத்து காலில் விழுந்து காட்டணும் போலயே இருக்குடி நெட்டு எனக்கு. என் மாமியாரை பார்க்கும் போது அப்படி அழகா அம்சமா இருக்குது. இங்க பாருபடி, கிழவி கிழவிலாம் சும்மா விளையாட்டுக்கு அக்களுக்கு கூப்பிடலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒழுங்கா சாமின்னு கூப்பிடு. சரியா? அதானே நல்லா சொல்லுக்கா. வாய் தவறி கீழ் தவறி சொல்லிவிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஒழுங்கா வாங்க சாமி, போங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிக்க சாமி, படுங்க சாமி, அதை எடுத்துறவ சாமி, இதை எடுத்துறவ சாமி, அப்படி பேசணும். சும்மா காலை பிடிச்சி இழுத்து விடுறது, கவுத்து விடுறது, தண்ணி தூக்கி ஊத்தி விடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒழுங்கா அடி பண்ணிச்சு காலி கீழே. மாமியார் இல்லை நம்மது ஐயப்ப சாமி, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கா பார்த்து எடுத்துக்க. இப்ப சொன்னில உங்க மாமியார் பார்க்கும்போது ஐயப்பன் சாமியே பார்க்குற மாதிரி இருக்குது, கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்குன்னு அதை மனசுல வச்சுட்டு நடந்துக்கடி. சாமி, ஐயப்ப சாமி, எப்படியா என் வீட்டு காலையில ஏத்துக்கிட்டா? எப்படியா இருந்தாலும் மூணு மாசம் வர நான் போட்டுக்கிட்டேன். என் வீட்டு குடும்ப பிரச்சனை அது எல்லாம் தீர்த்து நீங்க தான் வைக்கணும் சாமி. நீங்க தான் வைக்கணும். என் பேரன் பத்தியெல்லாம் நல்லபடியா இருக்கணும். சரி சரி, வாங்கப்படி வாங்கப்படி ஒவ்வொருத்தியா வாங்க. என் வீட்டு காய் முன்னாடி வந்து என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. வா, துணூறு பூசி வர ஓடியாடி ஓடியா அப்படியே காலில் வந்து விழுந்து வா. ஆசீர்வாதம் கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல. ஏக்கா சாமி கூப்பிடுறாங்க வாக்கா. ஆமா மடி உன்னை கூப்பிடுறேன். பத்தியா முன்னாடி மரமா இருக்குதே, துணூறு பூசி விடுவோம்னு போனடி. அப்புறம் மாலை போடுதா சாமி அவனு ஒண்ணுதானே, சாமி தானே. போ, கூப்பிடுறாங்கல்ல துணூறு பூசுறதுக்கு போய் காலில் விழு போ. நல்லா இருமுடி, நல்லா இரு, நல்லா இருக்கணும். நீ மயனும் நல்லா இருக்கணும். சொல்லு சாமி, நீங்களே நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டு துணூறு போட்டு விடுங்க, துணூறு பூசி விடுங்க சாமி. நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு சாமி. அந்த ஐயப்பன் வந்து உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் போக்கி நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். விரதத்தை ஒழுங்காக கடைப்பிடிக்கணும். என்ன? சரி சரி, ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டு போய் கிளம்பு கிளம்பு. முட்டை போண்டா முட்டை போண்டா, இந்த மொட்டாத்த போட்ட முட்டை போண்டா நல்லா இருக்கு. வாங்க 10 ரூபாய்க்கு 2, 10 ரூபாய்க்கு 2. ஓடியா ஓடியா ஓடியா. என்ன வெள்ளக்காய் இந்த பக்கம் போற மாதிரி இருக்குது. எப்போதும் வருவா 2 முட்டை போண்டா வச்சிருப்பா, வடையை பிச்சு போடுவா. என்னப்பா கண்டுக்காம போறாளே ரோட்ல. என் மருமக கூட போறதுனாலயா? ஏன் வெள்ளக்காயா, ஏன் வெள்ளக்காயே. ஐயா, வீட்டுக்கு தெரியாம இந்த மொட்டை அத்தாண்டு முட்டை போண்டா திங்கிறதுக்கு வருவது சொல்லி போடுவாளே. தெரிஞ்சு வேறுமே வீட்டுக்காரிக்கு வீட்டுல போற சில்லற காசெல்லாம் காணாமனு தேடுவா. குறைக்கிட்டு வந்து இவட்ட கொடுத்துட்டு வாங்கி தின்னுட்டு போறது தெரிஞ்சு வேறுமே. ஐயா சும்மா அரும்படி சும்மா அப்புறம் வரேன். கிளவி, அங்க என்ன பார்வை, அங்க என்ன பார்வை. மாலையெல்லாம் போடாச்சு, அந்த பக்கம் பார்வை போகக்கூடாது. திரும்ப அங்க கிளவி. அது என்னது, அந்த பலகார ஆட்டா இன்னும் பழக்கப்படுது மாதிரி தெரிஞ்சது மாதிரி ஏன் வளர்க்கா எனக்கு கூப்பிடுது அப்படின்னு பிரண்டோம். அது என்ன பழக்கம்? இந்த பசு தாண்டுக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நல்லா பேசு கீசா. அதனால பழக்கம் படி வேற ஒண்ணும் இல்லடி. என்ன திரு திருன்னு முழிக்கிற வெள்ளக்காயே. வா வெள்ளக்காயே, அது யார் மருமவளா? அங்க நிக்கிறவ யாரு? அவ ரெண்டாவது மருமவளா? வா, ரெண்டு தின்னுட்டு மருமவளுக்கு கட்டி 2 வாங்கிட்டு போவியே. வந்து வாங்கிட்டு போய் குடு. இப்ப நேர்ல வந்திருக்குது பிள்ளைய வாங்கி குடு வா. ஐயா போட்டு விட்டுட்டாலே மொட்டை தைட்டு முட்டை போண்டா நல்லா இருக்கணும். வந்து தின்னத போட்டு விட்டு விட்டாத்தியலா. பத்தியா உணர்வு குடி. என் வீட்டு கிழவிக்கு என் மாமியாவுக்கு சுவர் இருக்குது, பிரசார் இருக்குன்னு கேப்பங்களையும் கம்பங்களையுமா கிண்டி கொடுக்க, ஆட்டுக்கல்ல போட்டு மாங்க கம்பிட்டுலி கம்பு தோசை ரொட்டி தட்டு கோதுமை அடி அதை இதையும் தட்டி கொடுக்க, எல்லாம் தின்ன என் கிழவிக்கு ஏன் சுவர் குறையுதுல, பிரஷர் குறையுதுல, மாத்திரையா அள்ளி போடுது, முட்டை திங்கிற மாதிரி திங்குதுன்னு புலம்பிட்டே இருப்ப பத்தியில. அது எங்க இருந்து வந்தது? டெய்லி முட்டை போட்டவன் எண்ணெயில போட தின்னு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறது தேடி அங்கே போயிட்டு வரேன் இங்கே போயிட்டு வரேன் உன்னை ஏற்றி விட்டு டெய்லி அது இங்கே வாங்கி தாண்டி வந்திருக்கு. நல்லா தானே பக்குவமா ஆட்டி கொட்டி போடுறான். எங்கிட்டே இதுக்கு சுவர் பிரசவம் குறையுதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டெய்லி இந்த வேலை நடக்குதா? அதுவும் இங்க உட்காந்து நல்லா மூக்கு மட்டும் தின்னுபிட்டு எனக்கு வேற பாசல் கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதையும் வயிற்றுல போட்டு வாயில போட்டு அமுச்சுட்டு எனக்கு தந்துருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. கையில பிள்ளையில இருக்குது, மாலை எவரை போட்டு விட்டு போடாச்சு ஒண்ணும் பண்ண வர முடியலையே. கிளவி என்னென்ன வேலை பண்ணிருக்கு தேடி. அதான் ஐயப்பன் சாமி எனக்கு வந்து உடம்பு சரி பண்றதுக்கே எனக்கு ஐடியா கொடுத்துட்டு உனக்கு மாலை போட்டு விட்டு இருக்காரு. இங்க பாரு கிளவி, இங்க பாரு, இந்த
நீங்க டாமு கால கிளம்பி போறத பார்த்தேன். அப்புறம் தெரியும். வாங்க சாமி வாங்க. டோராபுஜி சாமி வாங்க வாங்க. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குதே. 48 நாள் தாக்கு பிடிச்சி இருந்துருவீங்களா? இருந்ததே ஆவணும். இல்லாட்டி உன் மனரசு குட்டி சொன்ன மாதிரி ஐயப்ப சாமி வந்து கண்ணை குத்தி பேத்துட்டு நோண்டி போட்டு போயிடுவாரு. ஒழுங்கா இருக்கணும் சரியா? அப்படி இப்படி ஏமாத்துறது பிராட் வேலை பண்றது எதுவும் இல்லாம முழு பக்தியோட முழு மனதோட ஒழுங்கா இருக்கணும். வாங்க சாமி வாங்க. 48 நாளா?